ஒரு டைரக்ஷனில் நம்ம போகணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படுவோம். சம்டைம்ஸ் அங்கேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அப்படி ஒரு கை வச்சுருவார். வச்சிருக்கிறாரான்னு உங்கள் வாழ்க்கையில் தெரியும். என் வாழ்க்கையில் அப்படியும் வச்சிருக்கிறார். அப்படி வச்சுருவார். நீ எங்கே ஓடுற, நீ துருன்ட்டு போகணுன்ட்டு பார்ப்போம். அப்படி கை வச்சுருவார். அப்போது போய் போய் பார்த்து சோர்ந்து போய் இனி எனக்கு பலன் இல்லைங்கும் போது கை எடுத்துருவார். நீ போக மாட்டே, நீ அப்பவும் ஓடுவான். ஸோ ஆண்டவர் பார்த்து கரெக்டாக எங்கே பிடிக்கணுமோ பிடிப்பார். தீஸ் ஆர் த திங்ஸ் சம்டைம்ஸ் டு ஹம்பிள் அஸ் டவுன். இதை கோல்டன் மொமெண்ட்ஸ் இன் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். கோல்டன் மொமெண்ட்ஸ் இன் லைஃப். பிகாஸ் he will teach us where we are wrong. Hallelujah. He is a king. அதில் மன்னன் அதில் அழகாக டீச் பண்ணி கொடுப்பார். வேர் வி ஆர் ராங் அப்படின்ட்டு. அந்த ராங்கை செட் ரைட் பண்ணாத வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு லைஃப் ஸ்மூத்தாக இருக்காது. இட் வில் நாட் பி ஸ்மூத் அன்லெஸ் வி செட் ரைட் தி ராங் திங்ஸ். பட் ஹீ இஸ் வெரி குட் இன் ஹேண்ட்லிங். பிரைஸ் தி லார்ட். ஸோ allow God to handle us. Amen. Let us yield and allow God to handle. Lord, handle me. ஹம்பிள் மீனாலும் தப்பு இல்லை. எப்படி என்ன 1-2 பேர் தான் சொல்றீங்க? நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். அப்படி சொல்லுங்களேன். ஹம்பிள் மீ லார்ட். certain issues in life will really will humble you down. Really humble you down. You will be like this. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அப்படின்ட்டார்னு அர்த்தம். அப்போ உடனே ஒரு ஹம்பிள் டவுன். That works out for our salvation, works out for our good. Then we will learn his ways. Praise the Lord. எப்படி? We will learn his ways. விட்டா நம்ம வழியில் என்ன செய்யறதுக்கு ரெடி? எல்லாருமே தான் ஓடுறதுக்கு ரெடி. அப்பப்போ அவர் கரெக்ட் பண்ணி அவர் வழியில் நம்மளை in his ways he will, in his track he will put us. That is marvelous. Then we will thank him. Lord, we thank you for putting me into your path and not allowing me to go in my path, Lord. ஆனால் அது வரைக்கும் நமக்கு விஸ்டம் இருக்காதுல்ல. ஆண்டவர் மேலே கோபம் வரும், மனுஷர்கள் மேலே கோபம் வரும். We'll get angry on people. What is it? What? Like that people say. Only at the end you will know God is really good to you. Praise the Lord. ஆண்டவர் தான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்ட்டு எண்டில் தான் தெரியும். அப்போ தான் நம்ம கண்ணு திறக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் தான் உன்னை நடத்தினேன், இதெல்லாம் வேற யாரும் கிடையாது. நீ அனாவசியமாக கோவப்பட்டுட்டு இருந்த. You were unnecessarily angry on me and on people. No. If I had not led you, you would never have come to this place. நாங்கள் உன்னை நடத்தலைன்னா கிட்டா இந்த இடத்துக்குன்னு செஞ்சுக்க முடியாது. நீ வந்திருக்க மாட்டேன். உனக்கு தெரியாது, நான் தான் நடத்துவேன். ஃபினிஷ்டு. அதுக்கு என்ன செய்யணும்? இப்போமே அங்கங்கேயும் ஓடாமல் இப்போமே அவர் கையில் கொடுத்துட்டா, அவர் பக்கத்தில் இருந்தால் அவரையே எப்படி வாழ வைக்கிற கால்? என்ன கொஞ்சம் சிரிங்க. என்னை சிலர் பார்த்தா ஒரு ரொம்ப அப்போஸ்டல்ஸ் மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. நான்லாம் பாஸ்டர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லைங்கிற மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. நம்ம கூடவே இருந்தோன்னா அவர் ஏன் இப்படிங்கிறாரு? செய்ய மாட்டார்ல, இல்லையா? அது பெஸ்ட்டு. பேசாமல் கூட இருந்துருவோம். ஆமாம், அவர் நடத்திட்டு போயிட்டே இருக்கட்டும். ஸ்தோத்திரம். அதனால் அந்த கோரஸ் மறுபடியும் பாடிட்டு வில் ப்ரொசீட் பண்ணுவோம். ஹெவன்லி அந்த அந்த கீ கொடுங்க கிங்ஸ்லி. கொடுத்தீங்களே அந்த கீ கொடுங்க. Heavenly bridegroom, heavenly bridegroom, welcome
Hail thee, my King. Hallelujah. கொயர் நல்லா கேக்குது. இந்த சைடுல பாட்டு கேட்கணும். Heavenly, Amen. Groom, welcome my Savior. Hail thee, my King. Hallelujah. Amen. Sound of his trumpet, thrilling with rapture, ushers the bridegroom to us again. All three ages patiently waited. Some are now sleeping, others Amen. Heavenly groom, welcome my Savior. Hail thee, my King. Hallelujah. I am rejoiced. Are endirichu padiroma? Birds on the way. Heavenly bridegroom, hallelujah, amen, my King, hail thee, my King, singing I go like birds on the way. One more time. Heavenly bridegroom, Jesus. Bridegroom. Oh, hail my King. Hallelujah. கைகளை உயர்த்தி. Amen. Heavenly bridegroom, heavenly bridegroom, Savior, hail thee, my King. Hallelujah. I am rejoicing, singing I go like birds on the way. Singing I go like birds on the way. Singing I go like birds on the way. One day, oh God, you will come back, Lord Jesus. You will take your church, and we are part of your church, Lord. Thank you for making us part of your people. Thank you, Father. There is a very big gathering. Iraboshi mene belerianto rostere lahantari vishabarabakaba ushabakaba. Nibarori turelaboshi andara lahudiri bikabo. Saints from north, east, west and south will be gathered in a twinkling of an eye. At the trump, hallelujah, the voice of a trump. And
Oh God, your people will be gathered, and white robes will be granted unto them to wear. They are the Master's people. Hallelujah. Hallelujah. They are the worshippers of God. Hallelujah. They are the one not ashamed of the gospel of Christ. Hallelujah. They are the one whose robes are washed by the blood of the Lamb. Hallelujah. 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 Stotram. Hallelujah. Amen. Hallelujah. Jesus. Yes, Lord. Hallelujah. ஆண்டவரை எவ்வளவு சத்தமா பாடி ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ நாம் பாடுவோம். நம் கர்த்தர் நல்லவர். Yes, Lord. Hallelujah. Ushara bauri shandara bauri vi kabala bauri shabala bara 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 ishabara bara bara ka shandari imana bara bara bushabara bara ka turi vila bara bara ka shandara bara bara bara. Hallelujah. Amen. Thank you, Lord. Jesus. Jesus. Yes, Lord. Sweet you are, oh God, Jesus. Hallelujah. Hallelujah. So Lord, we praise you. So wonderful you are. So sweet you are. So marvelous you are. Hallelujah. Hallelujah. So gentle. Yes, Lord. Hallelujah. Millions of angels are joining together to praise the Lord. Praise the Lord. Thanks for your presence. Thanks, Lord. Amen. Hallelujah. God has made you as a worshipper of God. Yes. Thank you, Jesus. Hallelujah. Amen. Hallelujah.
What a joy to worship our Master. What a joy to worship Master. He is so gentle. Lord, you are so gentle, Jesus. You are so gentle, so beautiful, so marvelous. சொல்லி சொல்லி துதிங்களேன். சொல்லி துதிங்களேன். You are so gentle, you are. Thank you for forgiving my sins, Lord. Hallelujah. சொல்லி துதிங்க. So wonderful, so sweet you are. அவர் ஆராதிங்க அப்படியே கொஞ்ச நேரம். Hallelujah. வாலிப பிள்ளைங்களே நல்ல நீங்க ஆண்டவரை துதிங்க, ஆராதிங்க. Oh, glory to God. Hallelujah. You are so gentle, dear God. Hallelujah. You never dealt with, yes Lord, with us as human beings deal with us, Lord. You are so gentle. Hallelujah. So marvelous, so trustworthy. God is so trustworthy. One person we can trust in is God. He is Jesus. Hallelujah. Lord, you will never disappoint me, Lord. You will never put me to shame. I praise thee, Lord. You are my rock of salvation. You are my anchor. When I fall, I look to your hand which will lift me up, Lord. When I am sick, I look to your hand that heals me, Lord. When I slip away from unrighteousness, Lord, I look to your hand of righteousness that puts me in your track. Master, I praise thee, Lord. I praise thee because you have chosen me. Man has not called me, but you have called me. I am your own, Daddy. You are our own, Daddy. So we love you, Lord, this morning. We just want to love you. We just want to love you. We say, Father, we don't say, Lord, that we know everything, but we would like to say that we know nothing, oh God. So, but we want to learn from you, and we want to love you more, Daddy. Love you more, love you more. Thanks for all the benefits that we have received from you. Oh God, we praise you, Lord, giving your best clap offering to God. Hallelujah. 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 Stotram. Amen. 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 In the name of Jesus Christ of Nazareth, our Savior and our Master, our magnificent, our lover of our soul, soon coming King, we offer this worship, dear Heavenly Father. Amen. 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 We will just get some counsel from the Lord, from the Word of God. Please be open in your hearts and be blessed. Joel chapter 2, verse 26, 27. Joel chapter 2, verse 26 and 27. Ye shall eat in plenty and be satisfied. Yes, your God that had dealt wondrously with you. My people shall never be ashamed. Hallelujah. I think this verse is very refreshing to our hearts. Very refreshing. And ye shall eat in plenty and be satisfied and praise the name of the Lord your God that hath. எல்லாருமே வாசிக்கலாமே. அதுதான் எனக்கு ஒன்று பிடிக்காத ஒன்று என்னன்னா, அதுதான் பேக்கில் இருக்கவங்களும் வாசிங்க ஒன் மோர் டைம் வாசிங்க ப்ளீஸ். லெட் அஸ் ரீட் ஒன் மோர் டைம். அண்ட் எஸ். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Hallelujah. That means God is a God who satisfies his people. Hallelujah. Satisfies the desires of your heart. Praise the Lord. But the desires of the heart must be acceptable to him. Must be acceptable to him. That means we cannot take God for a ride. We cannot take God, we cannot assume that God is blessing. God will bless anybody and everybody, anything that you ask. He is a God of foolishness. We cannot take his God of wisdom. God of, praise God, immeasurable wisdom. Who is he? Please say it out loud. Who is he? God of immeasurable wisdom. And nobody can fool him. Nobody can cheat him. Nobody can play a game with him. But he is so good. He is so good. His goodness is also immeasurable. His wisdom is immeasurable. He has a large heart. God has a large heart. Many times we mistake God. With our human intelligence, we would like to, limit God, understand God, and then we fail. It is not that way. We are very much limited. But God will perfectly satisfy his people. If only you enjoyed that, you will say hallelujah. No, you should have enjoyed in your life. Praise the Lord. He will not chumma satisfy little. He is perfectly satisfied. Hallelujah. There will be no room, there will be no place for you to say that in this area we are not satisfied, in that area, Lord, you kept some little things, Lord. No, you watch out every area of your life. Praise the Lord. If you believe him, if you trust him, hallelujah, there will be absolutely no lacking at all. It will be full in every area. There will be satisfaction. Praise the Lord. Hallelujah. In case you find that some areas are really, weak, submit to God. Hallelujah. Submit to God. Worship God. Hallelujah. Follow him. Obey his voice. Fear him. Humble yourself. Glory to God. Humble yourself always means me also. Glory to God. Humble ourselves. And he sees that humility and the desire to obey him, and he will bless you. Hallelujah. He will bless us. He will never never allow his people suffer. Hallelujah. But he will bless and satisfy. That's what is here. He is satisfied and praise the name of the Lord that hath dealt wondrously with you. Wonderfully, wondrously with you. Now, in a way that human beings cannot imagine, in a way that human beings cannot even, comprehend. The next verse is very important. Very important in the sense, my people shall never be ashamed. Not sometimes be ashamed, but it is written, never be ashamed. The next verse says very important thing, please. And ye shall know, and I am in the midst of Israel, and that I am the Lord your God, none else. One more time it is coming as my people shall never be ashamed. If anything appears twice, God confirms it time and again, like one more time. He is assuring, no, my people will never be put to shame. Hallelujah. Today, this morning, how we will not be ashamed and why we will not be ashamed in the Bible. There are a few
the areas of the scriptures we'll have to take and see. The first thing that we learn here is from verse number 27. That's what we have just now read. The first part of the verse number 27 says, and ye shall know that I am in the midst of Israel. That is important. That has to be underlined. That has to be underlined. What is the condition? That I am in the midst of Israel, that I am the Lord your God. There are two things the people of God must do in order that they not be ashamed in this world. The first thing is we should take him as the Lord. The Lord is the Lord. Say it out loud along with me. The Lord is the Lord. Hallelujah. What do you mean by that? Many of you are saying that Jesus is my Lord already, and now this pastor is saying that Jesus is the Lord one more time. I don't find any meaning in that. Some people might think that way, positively, not negative, positively only. That I will explain what it is. Many times our actions do not conform to the expectations of our Lord. In that case, we are actually we are keeping him a little away. We are keeping him a little away. If what he expects, if we do, we are actually obeying him. If we want to do everything by ourselves, not trusting him, it happens. We just want to keep him a bit away and say, Lord, I don't think your ways are really so good to me. Now I cannot do that. Let me fulfill my desire, and later on I come to you for a few things. Praise the Lord. In that case, we have not considered the lordship of our Lord in our life. 24 hours, 365 days, all through our lifetime, if he is the Lord of our life, if he is the Lord of our life, he says, I am your Lord God. There is none else. Hallelujah. What does it mean? He says that don't keep anybody as your Lord. No human being as your Lord. No pastor as your Lord. But I am your God. I am your Lord. That means in everything, in every issue, small issue, big issue, whatever it is, things that you may understand or you don't understand, keep me as your Lord. Keep me as your Lord. I will guide you. Allow me. Praise the Lord. How many people, among us, to be very honest, let me ask you a small question this morning. How many of us jump into issues without prayer? I think we should be honest. We should be honest. The moment we think that we want to do something, immediately we are tempted to do that. Either by our human wisdom, human thinking, all these things, but we know that we should pray and do. Correct? We know we should pray and then proceed. ஆனால் அந்த ப்ரே அண்ட் ப்ரொசீடு இருக்கிறதுக்கு பொறுமை நமக்கு இருக்காது. பட்டக்குன்னு என்ன செஞ்சிடறோம் நம்ம, we try to jump and then do it and get into some kind of a trouble. And when you get into trouble, then if things don't move as we like, then we'll go to God. Lord, it's not moving, Lord, it's not going, Lord, it's not going, Lord. அதுக்கு முதல்ல நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணியிருக்கலாம். Lord, I am placing before you, if it is your will, please go, let me go ahead, otherwise change the route. தொங்கப்பலையே praise the Lord, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Otherwise please change the route. நான் நினைச்சது தான் ரைட்டு, நான் ஏன் நினைக்கணும்? ஆண்டவரே, நீங்க நினைச்சது தானே எப்போதுமே கரெக்டு, அதனால நீங்க உங்க கையில நான் ஒப்பு கொடுத்துட்றேன். பிடிக்கலன்னா ரூட்டை சேஞ்ச் பண்ணிடுங்க, ப்ளீஸ் சேஞ்ச் த ரூட். That's the best method. But we don't do that because we want to always see that what we think should come to pass, அதுதான் நடக்கணும், அதுதான் ஆகணும், ஆண்டவரே இதுதான் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட போய் கேட்டால் ஒரு நாள் மாற்றி ஈத்தி விட்டார்னா நமக்கு பிரச்சனையாக மாறிடும் இது. அதனால் அவர்கிட்ட கேட்க வேண்டாம், நம்மளே சாதிச்சுக்கலான்னு போகிறோம். The Lord is not there.
The Lord is not there. Something I don't know. I'm just like a small teaching I am giving you so that these things will go deep in our hearts and then you can remember very well. He says, "You have not kept me as your Lord. You have not kept me as your Lord. Though you have done things, though you have achieved things, but still I didn't do, but you did. So I don't have that much pleasure in my heart concerning your problem, your issue. But if the Lord does it, praise God, He becomes our Lord in small as well as big or any issue. This shows total dependence on God. Absolute dependence on God. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் டஃப்பான ஏரியாவுக்கு தான் ஆண்டவர்கிட்ட நம்ம சில நேரங்களில் போகிறது நமக்கு பழக்கம். மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான எக்ஸாம்க்கெல்லாம் விழுந்து விழுந்து பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவரே இது என்னால் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிடலாம் ஆண்டவர் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்ற நாளில் வரும்போது பார்த்தா ரொம்ப லைட்டாக எடுக்க பழக்கம் இருக்கும். இது ஹியூமன் மனுஷிகம். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க எப்படியோ அவங்க in all these areas the Lord must be first. Hallelujah. Amen. அப்படி செய்ய முடியுமா? இனிமே இது வரைக்கும் செய்யலைன்னா மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டணும். இப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே, இட்ஸ் யூ ஃபர்ஸ்ட். தட் இஸ் நம்பர் 1. ஓகே. என் ஜனங்கள் 2 காரியங்களை செஞ்சாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். My people have done 2 mistakes. In Jeremiah he says, my people have done how many mistakes? 2 mistakes. அந்த 2 mistakes இங்க பார்க்கலாம் நீங்க. 1, they have rejected me. I am the living water, but they have rejected me. ஜீவ தண்ணீராகிய என்ன செய்தார்கள்? அவர்கள் விட்டு விட்டார்கள். அதுக்கப்புறம் வெடிப்புள்ள தொட்டி, broken cisterns. They have chosen broken cisterns and they wanted to fetch water and store water there, but the cisterns are broken, so that will not stay. இதுதான் இந்த ரெண்டையும் நம்ம இங்க பார்க்கலாம். You rejecting the lordship is dangerous, will bring shame. Praise the Lord. But now what is the conclusion? Rejecting the lordship will bring shame, but accepting the lordship will bring honor and happiness, satisfaction. புரியலையே? சொல்லுங்க பாப்போம். Rejecting the lordship of Jesus will bring shame to us. அப்படிதானே? நம்ம ஏதாவது பண்ணுவோம், கடைசியில் அது ஃபெயில் ஆகும், ஐயோன்னு அப்படி கவுந்து கிடக்க வேண்டியிருக்கும். நாளைக்கு 4 பேர் சொல்லுவான், இவன் என்ன இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லுது, இப்படி கவுந்து கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஷேம் அது. But accepting the lordship will bring what? Success, honor and joy. Hallelujah. Let him do that. நமக்கு அது பெரிய சந்தோஷம் தானே. That is number 1. Second என்னன்னு கேட்டிங்கனாக்க, for I am in the midst of Israel. I am in the midst of Israel. நான் அவர்கள் நடுவிலே இருக்கிறேன், வாசம் பண்ணுகிறேன். அப்போ we should allow this Lord or God to dwell in the midst of our life or family or church or whatever it is. Hallelujah. இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வெக்கம் வரக்கூடாதுன்னா இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வெக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்ல பேசினா, who all thinking that I should not be ashamed in my life? ஆவா, எல்லார் கைகளும் கட்டாய் நான் 2 கையும் தூக்கிடுவேன். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். Praise the Lord. இந்த 2 காரியங்களும் செய்யணும். The lordship பாடிடுவோம், ஜீசஸ் இஸ் மை லார்ட்னு சொல்லி என்ன செய்யலாம்? we can sing. But the real lifeல the lordship must be given to God. That's all. அந்த சீட்டு ஆண்டவர் கொடுத்துடணும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்கணும். சின்ன விஷயம்தான், ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, ஜெபம் பண்ணி ஆண்டவரே நீங்க பார்த்துங்க, சாதிச்சுட்டு போயிடணும். பெரிய விஷயமா இருந்தாலும். Praise the Lord. Hallelujah. God loves that. Number 1. Number 2 is He is in the midst of Israel. அப்ப our presence is, His presence is very very important for us. Hallelujah. அதை மதிக்க தெரியணும். We should know how to respect the presence of the Almighty God in our midst. Do you like that? I just want to know
Hallelujah. If you and I know how if you and I know how to retain the presence of God, how to keep the presence of God always, he does wonders there. Hallelujah. ஒரு hallelujah சொல்லுங்க பாப்போம். He does wonders. அவர் நமக்காக செய்யும்போது we will not be ashamed. அவ்வளவுதான். We will not be ashamed. So this is the first condition. The second thing is Isaiah 49 verse 23. பாருங்க, Isaiah 49 verse number 23. Isaiah 49 verse number 23. சீக்கிரம் பார்த்துட்டு முடிச்சிடலாம். Isaiah 49 23. Right. And the queen's mothers. Mm-hmm. Mm-hmm. Mm. That they wait for me. கரெக்ட்டுங்களா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க, and thou shalt know that I am the Lord, for they shall not be ashamed that wait for me. அப்படின்னா, glory to God. What does it mean? It means that God is going to do great and mighty things on behalf of his people. Praise the Lord. But his people should wait for him to do. ஒரு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. Hallelujah. God is interested to do mighty and great things on behalf of his people. Glory to God. And his doings will be marvelous. His doings will not be like small things. He is a mighty God. Hallelujah. Praise the Lord. He names every star. So many stars are there, millions and millions. His work is going to be mighty. Hallelujah. Amen. So, when he is ready to do that, he is ready to show his mighty arm. Mighty arm. To divide a Red Sea, is it a joke? Any amount of engineering calculations and scientific principles, this and that, even if you bring some 1 crore engineering people there, scientists and PhDs and so many fellows, I don't think that they can make 1 millimeter of water to just stand there and make a dry land. It is impossible. Impossible. But with one rod, praise the Lord. The rod of Moses, that's the authority of God. என்னோட நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். praise the Lord. இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும். ஸ்தோத்திரம். வாழ்க்கையில இதுதான் நமக்கு சந்தோஷம். God gave that rod to Moses. That rod is the authority. Praise the Lord. His power. At that rod, டக் அவ்வளவுதான். Finished. சர்ன்னு கிழிச்சுக்கிட்டு போன மாதிரி கடலை கிழிச்சிட்டு போச்சுன்னா, நம்ம எல்லாம் ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வந்திருந்தா தான் நமக்கு வந்து உண்மையா ஒழுங்கா ஆராதிப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இமேஜின் தான் பண்ணிக்க முடியுது ஒழிய நம்ம பார்க்கல. இல்லை, இமேஜின் பண்ண அப்படி எப்படி இருக்கும்ட்டு அட்லீஸ்ட் அதை ஒழுங்காவது இமேஜின் பண்ணிட்டா ஒழுங்கா இருப்போம். And the people, lakhs of people, they were just walking like horses, chariots, everything walking on a dry land, and both sides big slabs of water. அதை பார்த்தாலே வேகமாக ஓடி போயிடுவான், திருப்பி விழுந்துருமோ நம்ம மேலன்ட்டு. கடைசி ஆள் இருக்கிற வரைக்கும் மோசே வாஸ் அட் த பேக், leading everybody to the front and making people pass by, and Moses was the last man when he retreated and he got on the land. I used to dream all these things. He just took his rod again and struck it, finished. Wow, it covered. எப்படி இருக்கும் அது இல்லை? The whole of water, அவ்வளோ நாய்ஸ், எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஹைட்டுக்கு அது இருந்திருக்கும். படார்னு கவர் ஆயிருச்சுன்னா, this Pharaoh thought that he also can cross easily, and the waters covered these people. And in the meantime, God did one wonderful thing.
He just removed the axle of that chariots of the enemies, and kada 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 ella wheel and thanni poi ivar nadandu pona dabalnu moodi out avvalam out. And that is the mighty act of God. This God is still alive. He is still the same. He is not changed. He is not changed a bit. Hallelujah. He is your God. He is my God. Hallelujah. What he had done to the people of Israel those days, hallelujah, he is still able to do. Of course, he may not divide the Red Sea for you and for me today, because it is not necessary. It is not necessary. So don't fast for 3 days and say, Lord, I am going to this Arabian Sea now, sea coast, or why Arabian Sea? I am going to Marina Beach. Fun sake, I am going to Marina Beach. So in the name of Jesus, don't do that. Don't do that. Nothing will happen. When it is not necessary, the program is not there. There it was, program was there, because it was programmed to lead the people. Today, that may not be your program, but your program may be something else. Maybe you are going for an interview, or you may have to face some giants in your life. So you have that program. God may have given you some job and you are trusting him. Some Red Sea may be there, maybe a tough manager, maybe a tough fellow, maybe a tough question paper, a tough subject, maybe some kind of a financial problem in your life, or maybe a health problem, an unending health problem, nagging problems. This is again a program in your life. Maybe you are discouraged because of somebody's, or whatever it is, the need or whatever it is, maybe a spiritual problem. That is your Red Sea today. That is your Jordan today. So literally what God has done is able to do in the spiritual realm. He can divide every Jordan, every Red Seas, everything he can do and make you cross through. Hallelujah. He can cross through. When you thought that you cannot cross through, you thought that you are going to be a failure, but you never fail, become a failure. You come out of it. Praise the Lord. That God has enabled you to come out of it. Glory to God. He is still the same. But then he says, if you wait for me, you will not be ashamed. Hallelujah. You wait for me. Is somebody talking ill of you? You wait for me. Praise God. If you don't have confidence, you wait for me. Praise the Lord. Let me do the job for you. Trust me. Maybe after writing your examination, trust God. Do well. Do well. Write well. Don't be lazy. After that, trust God. Lord, it is not, I have done my part well, Lord, to the maximum extent possible. Father, I humble myself, Lord, and please divide all the Red Seas, divide Jordans, divide everything, and please make me go through that. And it is his job to do it. They that wait for me, shall we read that last one? No? For they shall not be ashamed that wait for me. Hallelujah. Psalm 119 verse 6 says, Psalm 119 verse number 6 and 80. 80. 119, 6, Psalm 119 verse number 6. வாசிங்க, கொஞ்சம் வேகமாக வாசிங்க, டைம் ஓவர். Then shall I ashamed. ஓஹோ, அப்படியா? ஓகே. ஹல்லேலூயா. எப்படி அந்த வார்த்தை என்ன நல்ல அழகா சொல்லுது பாருங்க. Then 5 வாசித்துறோமா? 5 number 5 also. Oh, that my ways were directed to keep thy statutes. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு இதுதான் வழி. என்னுடைய what is that? என்னுடைய வழிகள் உம்முடைய கற்பனைக்கு நேராக திருப்பப்பட்டால் எவ்வளவு நலமா இருக்கும். அப்படி திருப்பினால், after turning my ways unto your statutes, then he says, then shall I not be ashamed. Respect unto all thy
commandments. இன்னைக்கு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு யார் யாரெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேமே கிடையாது. Praise the Lord. அவங்களுக்கு they will never be put to shame. They will not be ashamed at all. Hallelujah. Glory to God. So maybe 80, verse number 80 also, 80, verse number, right. Read one more time. Let my heart be sound in thy statutes, that I be not ashamed. May I perfectly போட்டுக்க அந்த translation எப்படி அது? May I? Spare the shame of defeat. Fine. Let my heart be sound in thy statutes, that I be not ashamed. அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா be sound in the statutes of the Lord. Be perfect in that. அதான். Praise the Lord. நான் வெக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா அவருடைய கற்பனைகள் என்ன செய்யணும்? நான் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துடணும். If I am strong in his commandments, I will not be ashamed. Praise the Lord. Brother and sister, Christian life is a wonderful life, is jolly life, but at the same time walking on thorns, and it's a highly responsible living, very responsible living. You know, we cannot reject God, or we cannot be quiet, closing our eyes to the commandments of the Lord but still have success. We cannot have it. So this is so important. Hallelujah. Romans chapter 5 verse number 5 says, Romans chapter 5 verse number 5 says, Romans 5:5, very quickly please, with this let us close. Romans 5:5 says, and hope maketh not ashamed, shed abroad in our hearts by the Holy Ghost, which is given unto us. Paul is saying again here why he is not ashamed. Praise the Lord. Why the New Testament believers are not ashamed? Because there is a hope. There is a hope, and that hope will not put them to shame. The reason is that the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost. Yes. Hallelujah. Praise the Lord. How do you know that Jesus loves you? How do you know that you are, why is that you are still believing God? How do you know that Jesus loves you? Jesus has delivered you. If somebody asks you a small question like that, you shouldn't be immediately able to say, no, I know it because God's love is being poured in my heart. That's the proof. That is the proof. If somebody can come and ask you, you are just imagining unnecessarily that Jesus is loving you. You are imagining Jesus has cleansed you, washed you with your blood, and all dialogue you are making, people may say. If somebody says like that, what is going to be your answer? No, I know Jesus died for me. No, that is not going to convince them. But the real experience is, I know now. The reason is the love of the Father is being poured in my heart by the Holy Spirit, which is very real. This is the real experience that makes me say that I am a believer. Hallelujah. It is very wonderful scripture here. Amen. And some people may just imagine, sir, what you say is not true to me, like I am not able to feel anything. That's where you went wrong. You better sit and start loving God. If you start loving God, you will understand, you will experience the love being poured into your heart every day. Hallelujah. The Holy Spirit keeps on pouring the Father's love in your heart. That makes you not, that gives you your hope, and that hope makes you not to get ashamed. Praise the Lord. Understand that? Understand? So these are the 4 things we have seen, that why people of God are not ashamed, and there are few more things maybe we will continue later as the Lord leads us on. Hallelujah. And at the same time, we should also do one thing. Those who have experienced the love of Christ, and those who are not ashamed, praise God, those who are not put
to shame by the Lord, they should not be ashamed of few things. They should not be ashamed of the gospel of Christ. Hallelujah. As Paul says, I am not ashamed of the gospel of Christ. Hallelujah. Maybe you can note down very quickly 7 scriptural verses I am giving you, so you can go home and have a small exercise you can read and meditate. Philippians chapter 1:20. Philippians chapter 1:20. Philippians 1:20. 2 Timothy chapter 1:8. 2 Timothy chapter 1:8. 2 Timothy chapter 1 verse number 8. Again, 2 Timothy chapter 2:15. 2 Timothy chapter 2:15. 1 Peter chapter 4:16. 1 Peter chapter 4:16. 1 John chapter 2:28. 1 John chapter 2:28. Romans chapter 1 verse number 16. Romans chapter 1 verse number 16. Mark 8. Mark chapter 8 verse number 38. Mark 8th chapter verse number 38. This is a sample in the New Testament. These are all areas where we should not be ashamed of God. Hallelujah. We should not be. Never be ashamed to say a testimony before others. Jesus said, if you don't confess, if you are ashamed to confess me before people, I will be ashamed to confess before the holy angels and before my Father, he said. So, those who are not ashamed of God, God will not also be ashamed of them. Hallelujah. For God said, my people will never be put to shame. Hallelujah. So we should stand for Christ. It's a joy for us in this world not to be ashamed of the gospel of Jesus Christ.